Hey all, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இருக்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேசிக்கலாக உங்களுக்கு ஒரு 7 இயர்ஸ் இல்லாட்டினா ஒரு 10 இயர்ஸ் தாண்டி உங்களுக்கு தேவைப்படுற ஒரு காசுக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய சில்ட்ரனோட ஸ்கூல் இல்லை காலேஜ் ஃபீஸ், அப்புறம் அவங்களுடைய மேரேஜ் எக்ஸ்பென்சஸுக்காக சேவ் பண்ணுறது, அப்புறம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டில் நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியாமல் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது, அப்புறம் ஃப்யூச்சரில் உங்கள் சில்ட்ரனுக்கு கொடுக்குறதுக்கான அசெட்ஸ், அதாவது செல்வங்கள், என்ன சொல்லலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டே வர்றதுக்காக பண்ணுறது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் ஒரு எய்மோட நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஈஸி அண்ட் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ், நம்ம நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிற பேசிக்கான சேவிங்ஸ் மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வழி நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது, அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போடுறது, அப்புறம் அதர் டெபாசிட்ஸ் லைக் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸில் பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், கிசான் விகாஸ் பத்ரா, அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போது நிறைய பீப்புள் அதெல்லாம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, பேசிக்காக இதில் ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஸோ ரிஸ்க் கம்மிங்கிறதுனால மட்டுமே கிடையாது. ஸோ ரிஸ்க் கம்மிங்கிறதுனால நிறைய பீப்புள் இதில் ஜாஸ்தியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் அது மட்டுமே நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போதுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான சேவிங்ஸில் ஒரு ஆவரேஜான ஒரு ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். மேக்ஸிமமாகவே ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மட்டுமே தான் 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற இந்த மாதிரி எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு 6 to 7% ரிட்டர்ன்ஸ் மட்டுமே தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 to 7% ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் லாங் டேர்மில் உங்களால் காசு சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ பேசிக்காக இன்ஃப்ளேஷனே 6-7% இருக்கும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மைனஸ் ஒரு 7% இன்ஃப்ளேஷன் போட்டிங்க அப்படின்னா 0% தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய காசு ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக மட்டுமே வளர்ந்துட்டே இருக்குமே தவிர அதை தாண்டி உங்களுடைய அசெட் க்ரோ ஆகாது. ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸோட மெயின் ட்ராபேக்கே. பட் ரிஸ்க் அதில் கம்மி. ஸோ கிட்டத்தட்ட இது ஜீரோவே போகாது அப்படின்னு சொல்லலாம், கவர்மெண்ட் பேக்டுங்கிறதுனால. ஸோ இதனால தான் நம்ம இதில் ஜாஸ்தியாக சேவ் பண்ணோம். ஸோ இது மட்டுமே உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நீங்கள் போகும்போது போதாது. ஸோ அதுக்கு கூடவே நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, க்ரோத் அசெட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ க்ரோத் அசெட்ஸ் அப்படிங்கிறது எந்த அசெட்ஸாக இருந்தாலுமே கிரேட்டர் தேன் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது க்ரோத் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ரோத் அசெட்ஸ் பேசிக்காக ஒரு 12% கொடுக்கலாம், இல்லை 15% கொடுக்கலாம், மேபி டபுள் கூட ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம், 10 times கூட ஆகலாம். ஸோ நிறைய நம்ம ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம க்ரோத் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேபி 0 போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்கும். பட் ஸ்டாக்ஸ் 0 கூட போகலாம். ஸோ அதுக்கு செக்யூரிட்டி இல்லை. ஸோ இதில் நம்ம ஜாஸ்தியாக ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஜாஸ்தியாக ரிஸ்க் எடுக்கிறதுனால நமக்கு ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிறதுக்கான ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரோத் அசெட்ஸை சேர்த்துக்கிட்டே ஆகணும். ஸோ பட் இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டுங்கிற 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா, ஒரு இது 8% கொடுக்கு அப்படின்னா இது ஒரு 12%. ஸோ இது ரெண்டுக்குமே நடுவில் ஒரு 8 to 10 இல்லாட்டினா ஒரு 8 to 11% கோல்டு அண்டு லேண்ட் கொடுக்கலாம். பட் லேண்ட் நம்ம சொல்ல முடியாது. பட் அதில் நிறைய மணி தேவையில்லாத காசெல்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால ஆல்ரெடி இன்ஃப்ளேட்டடாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட்டு. ஸோ அந்த இன்ஃப்ளேட்டட் அமௌண்ட்டில் நம்ம போய் வாங்கும்போது எப்படியும் மினிமம் ஒரு 8% எல்லாம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டும் அதே மாதிரி தான். கோல்டு இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலான க்ரோத்து, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2% க்ரோத் மட்டுமே தான் கொடுக்கும். ஸோ பட் இதை விட இது பெட்டர். பட் இது மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தா பத்தாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி கண்டிப்பாக தேவை. இதுவும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக தேவை. ஸோ இப்படி 3 விஷயங்கள் சேர்த்து தான் நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை
பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த 3 விஷயங்களையும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் சேவிங்ஸ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸில் ஒரு 40% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ரோத் ஆசெட்ஸில் ஒரு 50% போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 50% போட்டுக்கலாம். பட் இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரிமைனிங் ஒரு 10% நம்ம போட்டுக்கலாம். அதாவது கோல்டு அண்ட் லேண்டில். ஸோ லேண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் 10%லாம் வாங்குறதுனா, ஸோ கோல்டு வந்து ஒரு 10% நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் வந்து இந்த க்ரோத் ஆசெட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ ஏதாச்சும் உங்களுக்கு ரிஸ்கில் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஜாஸ்தி பண்ணி காமிக்கும். ஸோ ஆவரேஜான ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் இந்த வகையில் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10% ஆவரேஜாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ சப்போஸ் நீங்கள் லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த க்ரோத் அசெட்ஸ் ஜாஸ்தியாகவே வளர்ந்து உங்களுக்கு 15%, 20% வரைக்கும் எல்லாம் ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் எடுத்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யாருமே இந்த சேவிங்ஸில் மட்டுமே பண்ணி வந்து பணக்காரங்க ஆனதாக வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ரிச் பீப்புள் எல்லாருமே வந்து க்ரோத் அசெட்ஸ் கண்டிப்பாக அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சு தான் அவங்க வளர்ந்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மிடில் கிளாஸ்லேயும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரியல் ரிட்டர்ன்ஸுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸில் உங்களுக்கு ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது ரியல் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை சேர்த்து தான் இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர பேசிக்காக உங்களுடைய அசெட் வந்து அந்த அளவுக்கு க்ரோ ஆகாது. உங்களுடைய மணி வந்து இந்த இதுக்கு ஈக்குவலாக க்ரோ ஆகாது. ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷனுங்கிறதே நீங்கள் அதில் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் ஒரு 6 or 7% ஆவரேஜான ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட் நீங்கள் இது கவர்மெண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டு தான் 7%, 6 to 7%. பட் ரியல் இன்ஃப்ளேஷன் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 7% எடுத்துப்போம். ஸோ 8 - 7% நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1% தான் உங்களுடைய ரியல் மணி க்ரோத் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய காசு வந்து வளர்கிற ஒரு வேகம். இதுதான் வந்து உங்களுக்கு ரியல் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த வந்து நீங்கள் எப்போவுமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் இந்த பேசிஸில் அவங்களுடைய இப்போது ஒரு ஸ்கீமில் வந்து 7% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 7% சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து 7% இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 0. ஸோ இது 0 ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டினா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணவே வேண்டாம். ஸோ அதை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் நீங்கள் தேடி தான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சர்ச் பண்ணி தான் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கன்சியூமரிசம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது கன்சியூமரிசம் வந்து ரொம்பவே இப்போ மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ எப்பயுமே வந்து மிடில் கிளாஸ் கையில் காசு இருக்குது, ஓரளவுக்காச்சும் காசு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த காசு எப்படியாச்சும் வந்து கம்பெனிஸ் அவங்களோட பாக்கெட்டில் போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய ஆட்ஸ் வழி, அப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சிங் வழி, சோஷியல் மீடியா வழி எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸை வந்து காமிச்சு அதை நார்மலைஸ் பண்ணி அதை உங்களையும் வாங்க வச்சு அதே மாதிரி தேவையில்லாத சர்வீசஸ் எல்லாம் டெலிவரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களால் ட்ரை பண்ண வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களை கன்சியூமரிசமில் தள்ளுறதுக்கு தான் வந்து இந்த இது வந்து கம்பெனிஸுக்கு தான் ப்ராஃபிட். ஸோ பீப்புளுக்கு வந்து இதில் ஏதாச்சும் லாபம் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு மொமெண்ட்ரி ப்ளஷர் மட்டுமே தான். ஸோ இந்த கன்சியூமரிசமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸுக்காக நீங்கள் போட வேண்டிய காசு. அதாவது நீங்கள் லாங் டேர்மில் உங்களுடைய வெல்த் வளர்கிறதுக்காக நீங்கள் போட வேண்டிய காசு தான் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது வந்து கம்பெனிஸுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம வந்து அதில் கவனமாக இருந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிட்டா மட்டுமே தான் லாங் டேர்ம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 10 years 15 years தாண்டி பார்க்கும்போது உங்களுடைய வெல்த் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கும். இல்லாட்டினா நம்ம இன்னுமே மிடில் கிளாஸ் ரேஞ்சிலே தான் இருக்கிறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுப்போம். ஸோ உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தோணும் ஓகே நார்மலாக நம்ம சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தோணும். ஒரு 1 BHK ஃப்ளாட்டில் ரெண்டுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 BHK போகலாம் அப்படிங்கிறதா தோணும். இல்லாட்டினா கொஞ்சம் ஒரு பெட்டரான ஏரியாவில் ஒரு இருக்கலாம் அப்படிங்கிறதா தோணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது நீங்கள் எப்போவுமே பார்க்க வேண்டியது நீங்கள் இன்ஃப்ளேஷன் அதாவது லைஃப் ஸ்டைலுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ணவும் முடியணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுடைய இன்கம் வந்து ஒரு 20,000 rupees
இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களால் ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே. பட் வந்து இந்த அமௌண்ட் இதில் நீங்கள் போடுற அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சருக்கான காசு அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஸோ தேவையில்லாமல் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்ஃப்ளேட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வர ஒரு 10-15 இயர்ஸ் தாண்டி நீங்கள் பார்க்கும்போது உங்களால் இந்த லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து இந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. அந்த காசு எல்லாமே உங்களுடைய சேவிங்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது கமிஷன்ஸ் நீங்கள் ஜாஸ்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். கமிஷன் அப்படின்னு அதாவது இன்சூரன்ஸில் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபீஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி ஏதாச்சும் நேமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2% மேலே வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கீமில் நீங்கள் போக வேண்டாம். இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சொல்லலாம், ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2%, 3% அப்படியெல்லாம் கூட வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் இப்போ ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்தால் கூட அதுலேருந்து ஒரு 2% மைனஸ் பண்ணி 10% ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது லாங் டேர்மில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 25,000 ருபீஸ் எஸ்ஐபிலலாம் ஒரு 30 lakhs 40 lakhs அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிடும் உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு வந்து தேவையில்லை. ஸோ இப்போவே வந்து இதெல்லாம் செக் பண்ணி நம்ம கரெக்டான இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ வரைக்கும் கமிஷன்ஸ் கொடுக்கலாம்? ஸோ கண்டிப்பாக கமிஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இல்லாட்டினா வந்து நம்ம ஒரு சர்வீஸ் வந்து அவைல் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகும்போது அதே மாதிரி பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள்லேயும் அதே மாதிரி ஃபீஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், டேக்ஸஸ் இருக்குது அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 0.5 to 1.5% நீங்கள் வந்து கமிஷன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு உள்ளாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு 0.2%, 0.3% எல்லாம் ஜஸ்ட் 0.2 or 3%லேயே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டெல்லாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் தாண்டி பார்க்கும்போது உங்களுடைய காசு வந்து ரொம்பவே கம்மியாகி இருக்காது. ஸோ ஒரு டோட்டலான ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த கமிஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் வந்து உங்களுடைய காசை வந்து ரொம்பவே சாப்பிட்ரும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ இவ்வளோ நாங்கள் லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டில் வந்து இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக இந்த 6 விஷயங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கிறீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அசெட் அலோகேஷன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு அசெட் அலோகேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை ஏதாச்சும் ஒன்றில் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வருஷம் தாண்டி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி ஸோ அந்த டைமில் வந்து இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களால் முடியாது. ஏன்னா உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போவே வந்து அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே தான் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அசெட் உங்களால் சேர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.